கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னோடய பேர் உதயகுமாரி. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலேருந்து வர்றேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. என்னோடய ஒய்ஃபுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஸ்கின் அலர்ஜி வந்தது. அப்போ நாங்கள் இயேசுவை பற்றி அறியாத ஆட்களாக இருந்தோம். நாங்கள் பூர்வீகமாக இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸ்கின் அலர்ஜி பார்த்திங்கன்னா கையில் இந்த பாதம், இந்த உள்ளங்கை 2 கையும், காலில் உள்ளங்கால். அது ஸ்கின் அலர்ஜின்னு சொல்லிட்டு நிறையா ஹாஸ்பிட்டலு, நாங்கள் இந்து அப்படிங்கிறதுனால பூஜை புனஸ்காரம் எல்லாமே பண்ணணும். ஆஸ்பத்திரின்னு சொன்னால் யாராவது இப்போது நேரில் ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒய்ஃபுக்கு இப்படி இருக்குதுன்னு சொன்னோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் ஆஸ்பத்திரியில் பாருங்கள், இன்னும் டாக்டர் பாருங்கள், நல்லாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் அவங்க யார் பார்க்குறாங்களோ அவங்க சொல்கிற டாக்டர்கிட்ட எல்லாம் போனோம்னா ஒரு வாரம் நல்லாயிருக்கும். அப்புறம் மறுபடியும் பார்த்தோம்னா பழையபடி ஆயிரும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தீப்புண்ணு வெந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. கை அசைக்க முடியாது, அசைச்சோம்னா ரத்தம் ஒழுகும், அப்படியே ரத்தமும் சீலும் ஒழுகும். தண்ணி பட்டால் பயங்கர வேதனையாக இருக்கும். அப்போது என்னென்னா, நாங்கள் கிறிஸ்துவை பற்றி அறியாத அந்த காலகட்டத்தில் பொள்ளாச்சியில் ஒரு சர்ச்சில் போயிட்டு நீங்கள் போய் இந்த மாதிரி பாஸ்டரை பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்களும் போனோம். அப்போ அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா கோயில்களுக்கெல்லாம் நாங்கள் போவோம். கோயிலில் போய் இந்த 20,000 30,000 40,000 இந்த மாதிரி பூஜைக்கெல்லாம் காசு கொடுத்தெல்லாம் பண்ணுவோம். அதில் ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாபக்கட்டு இருக்குது. நீங்கள் உங்கள் கணவருக்கு ரொம்ப என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆயுசு முடிகிற கண்டிஷனில் இருக்கிற நீங்கள் தாலியை கழட்டி உண்டியலில் போடுங்க. இந்து கோயில்களெல்லாம் அப்படி நடக்கும், உண்டியலில் போடுங்க அப்படின்னாங்க. அதையும் போட்டோம், எல்லாம் பண்ணோம். ஆனால் ஒன்றுமே சரியாகலை. பொள்ளாச்சியில் ஒரு சர்ச்சுக்கு போனோம். 6 வாரம் தொடர்ந்து வர சொல்லி சொன்னாங்க. போனோம். ஆண்டவர் கிருபையில் பூரணமாக நல்லாச்சு. அப்போ என்ன பண்ணால் ஆண்டவரை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கிட்டோம். ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா கடன் நிறைய ஆகிப்போச்சு. என்னோடய வருமானத்துக்கு மேலே செலவாகி ஏகദേശம் ஒரு 4-5 லட்சம் ரூபா வரை செலவாகி போச்சு. அந்த செலவாகி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு 10,000 வாங்கினேன்னா அந்த 10,000 அடைக்கிறதுக்கு இன்னொருத்தர்கிட்ட 15,000 வாங்குவேன். இப்படியே கடன் அதிகமாகி அந்த ஒய்ஃபுக்கு அந்த உடம்பு சரியில்லாத சமயத்தில் என்னோடய பொண்ணு படிக்க முடியாமல் வீட்டிலே இருக்க வேண்டியதாக போச்சு. இப்போது அந்த சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று உடம்பு பிரச்சனை, 2வது கடன் பிரச்சனை, 3வது பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு படிப்பு தடைப்பட்டுச்சு. அந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் என்னோடய பொண்ணுக்கு படிப்பு ரொம்ப தடையாக இருக்குது. படிக்கிறதுக்கு ஒரு இயரும் ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு, இப்போ இந்த வருஷம் என்னோடய பொண்ணு 12வது படிச்சிட்ருக்கிறாப்புல. 10வது படிக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த ஸ்கூலில் 60,000 ரூபா ஃபீஸ் தரலாம். அப்போது டிசி வாங்கலை. +1 வேறு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தேன். அப்போது சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் அந்த வருஷத்துக்கு 40,000 ரூபா. அப்போது அந்த வருஷம் ஃபீஸு என்னால் அடைக்க முடியல. எத்தனையோ அதுக்கு பின்னால் நிறைய காசு பணம் எல்லாம் வருது. என்னால் ஸ்கூலுக்கு மட்டும் அந்த பிள்ளைக்கு என்னன்னு தெரியல. அப்புறம் ஸ்கூலுக்கு மட்டும் அடைக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையாச்சு. அப்புறம் அதுக்கிடையில் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே புதியதாக வந்ததுனால எங்களை எப்படி கைட் பண்ணுறதுக்கு ஆள் யாரும் இல்லை. அப்போ நாங்கள் இந்த மாதிரி ஒரு 2-3 சபைக்கு போனோம். 2-3 சபைக்கு போய் அப்புறம் என்னோடய ஒய்ஃப் பார்த்திங்கன்னா டிவி சேனலில் இந்த பாஸ்டர்மார் தேவ மனிதர்கள் எல்லாம் செய்தி கொடுப்பாங்க இல்லைங்களா, அதையெல்லாம் அப்படி பார்த்துட்ருக்கும்போது தான் இந்த
ஜீவ ஒளி ஜெபகோபுரம் பார்க்க தொடங்கிட்டு எங்கிட்ட சொன்னால், மாமா இந்த மாதிரி ஜீவ ஒளி ஜெபகோபுரம்ட்டு ஒரு சேனல் வருது, அது பிரசங்கமெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது, அது நீங்கள் பாருங்கன்ட்டு. நான் வந்து கேரளாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், 15 வருஷமாக கேரளாவில் தான் இருக்கிறேன். அப்போ நானும் மொபைலில் வந்து எல்லாம் பார்ப்பேன் நான். அப்போ நாங்கள் வந்து ஒரு 3-4 வருஷமாக அந்த சர்ச்சுக்கு போயிட்டு பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க, நீ ஆசீர்வதிக்கப்படுவ, உன் கடன் ஒழியும் அப்படின்ட்டு. யாருமே வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்டை வந்து யாருமே சொன்னது கிடையாது. ஆனால் பாஸ்டர்கிட்ட, நம்ம ஜேபிஆர் பாஸ்டர்கிட்ட முத பேசும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பாவ சாபம், உங்கள் மீறுதல், உங்கள் அக்கிரமத்தினால தான் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கிறீங்க. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, புக் அடித்து கொடுங்க, இந்த மாதிரி சுவிசேஷம் அறிவிங்க அப்படின்ட்டு. அப்போது வந்து அது ஒரு மாதிரி நெகட்டிவாக எங்களுக்கு ஒரு மாதிரி, நாங்கள் வந்து பயங்கர மன உளைச்சலில் சங்கடத்தில் இருந்தோம். ஆனால் வந்து அது அப்படி சொல்லும்போது நமக்கே ஒரு மாதிரி வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் போகிற போக்கில் பார்த்தா அதுதான் உண்மை. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருந்திருந்துன்னா நாங்கள் வந்து கிறிஸ்துவை பற்றி நல்ல விதமாக அறியறதுக்கு ஒரு வாய்ப்பே, கிறிஸ்தவன்னா என்ன, கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும், கிறிஸ்தவன் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம இந்த ஜீவ ஒளி ஜெபகோபுரத்தில் வந்து அவரோட பேசினதுக்கு பின்னால் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ சமீபத்தில் எனக்கு ஒரு செப்டம்பர் மாதம் ஒரு 2 சாட்சி, நான் ஒரு கோர்வையாக எனக்கு பேச தெரியலன்னா ஒன்று தவறாக நினைக்காதீங்க, ஒரு 2 சாட்சி நான் சொல்கிறதுக்கு பிரியப்படுறேன். அதாவது செப்டம்பர் மாதம் என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து காலில் ஒரு அலர்ஜி மாதிரி வந்தது. நானும் கூட சொன்னேன், ஒய்ஃபு எனக்கு பயமாகி போச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி அலர்ஜி தான் 4 வருஷத்துக்கு முன்னால் வந்துச்சு. வந்து நான் பயங்கர கஷ்டப்பட்டு இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி பெரிய கடங்காரனாக உட்காந்துருக்கிறேன் நான். ஆனால் அப்போ வந்தோடனே வந்து நான் ஆஸ்பத்திரி போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ ஒய்ஃப் இருந்துட்டு, ஆஸ்பத்திரியெல்லாம் போக வேண்டாம், பாஸ்டர் கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னா. இப்போ பாஸ்டர் கூப்பிட்டு, இந்த மாதிரி இப்படி இருக்குது பாஸ்டர், ஜெபிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பாஸ்டர் இருந்துட்டு, சிஸ்டர் நீங்கள் அந்த ரத்தத்தை பூசிங்க சரியாக போயிடும் அப்படின்னாரு. அப்போ வந்து இல்லை, நான் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் தான் வந்துட்டு போனேன், 2-3 மாதத்துக்கு முன்னால். அப்போ ஜெபிச்சுட்டு ரத்தம் வாங்கி போனேன். ஆனால் அது தீந்துருச்சு, ஒன்றும் இல்லை பாஸ்டர், கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ ஒன்றும் கவலைப்படாதீங்க சிஸ்டர், நீங்கள் வெளிச்செண்ணெய் வாங்கிட்டு எண்ணெயில் கை வைங்க, நான் ஃபோனில் வந்து ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஃபோனில் ப்ரேயர் பண்ணால் அவ்வளோ வெளிச்செண்ணெயில் கை வச்சுட்டு பாஸ்டர் ஃபோன் மூலிமா ப்ரேயர் பண்ணுறாரு. அது அந்த ரத்தத்தை 3 நாள் தான், 3 நாள் வந்துட்டு பூசினதுக்கு பின்னால் அது சுத்தமாக நல்லாயிருச்சு. ஆனால் அது போட்ட காமிக்கிறேன்னு விருப்பறானே, எப்படி காமிக்கிறேன்னு தெரில. இந்த மாதிரி தான் அதில் டிவியில் தெரியுமானுமே தெரில. இந்த மாதிரி கணுக்காலுக்கு மேலே முழங்காலுக்கு கீழேங்க இப்படி இருந்துச்சு, ஒரு மாதிரி கந்தி போன மாதிரி இருந்துச்சு. 3 நாள் தான் வந்து அந்த ஜெப எண்ணெயை வந்து நாங்கள் தேய்ச்சோம், சரியாயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என்னோடய பொண்ணோட படிப்பு விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமாக ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் மாதம், செப்டம்பர் மாதம் வந்து ஸ்கூலில் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, அக்டோபர் 5 தான் உங்களுக்கு லாஸ்ட்டு டேட்டு. ஆனால் அந்த ஸ்கூலுக்கு நான் தர வேண்டியது 1,50,000 ரூபா. அதாவது 10th டிசி நான் வாங்கி கொடுக்கல, 11th எப்படியோ ஒத்துக்கிட்டாங்க, 12th அதே ஸ்கூலில் தான் படிக்கிறாப்புல. ஆனால் 12th படிக்கணும்னு கண்டினியூ பண்ணணும்னா +2 10th டிசி வேணும்ட்டாங்க. டிசி வாங்கணும் அப்படின்னா அந்த ஸ்கூலில் நான் 60,000 ரூபா தரணும். இந்த ஸ்கூலில் +1 ஃபீஸ் தரல, அது 40,000. இப்போ கரண்ட் இயருக்கு 50,000, மொத்தம் 1,50,000 ரூபா இருந்தால் தான். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, என் பாப்பா கிட்ட சொன்னேன், பாப்பா என்னால் வந்து சுத்தமாகவே முடியல, யாருக்கிட்டையும் போய் கேட்க முடியாது, யார் தரமாட்டாங்க. ஏன்னா கொடுத்த இடத்துலையெல்லாம் வந்து நம்ம நியாயமாக நடந்துக்கல. ஆனால் எல்லாத்துக்குமே நான் வாங்கின கடனே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் 10,000 ரூபா வாங்கியிருந்தேன்னா 15,000 ரூபா அல்லது 20,000 ரூபா வட்டியே கொடுத்துருப்பேன். அப்படிப்பட்ட கடன் தான் இருக்குது எனக்கு. ஆனால் இன்னும் வேணும் எல்லாம் நெருக்கடி கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கு பின்னால் தான், பாஸ்டர் ஜெபிச்சதுக்கு பின்னால்
அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து ரொம்ப நெருக்கடி தர்றதில்லை. ஒரு சமாதானம் வந்து இப்போது இருக்குது, நிம்மதியாக நாங்கள் இருக்கிறோம். அதாவது சமாதானம்னா தெய்வீக சமாதானம், அந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம். கடன் பிரச்சனை இருந்தாலும் வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறோம். அப்புறம் இதுக்கு வந்துட்டு நான் அதுக்கு இடையில் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பொண்ணு வந்து நான் இந்த வருஷம் படிக்க வைக்க முடியாது பாப்பா, அடுத்த வருஷம் படிக்க வச்சுக்கலாம், என்னால் முடியல பாப்பா, ஒரு 1,50,000 ரூபா நான் யாருக்கிட்டையுமே வாங்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொன்னால் என்னோடய புள்ள வந்து என்னை ஒத்துக்கலை. சூசைட் பண்ணுறதுக்கு கூட ட்ரை பண்ணால், அப்போது என்னோடய பையன் வீட்டில் இருந்ததுனால காப்பாற்றிட்டான். பாஸ்ட்டு கூப்பிட்டு பேசினோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, அவன் இது கேட்க மாட்டேங்கிறா. என் கூட 4 மாதம் பேசாமல் இருந்தான். நான் ஸ்கூலுக்கு சேர்த்து படிக்க வைக்க முடியலேன்ட்டு எனக்கு பயங்கர சங்கடமாக தான் இருந்துச்சு. என் பிள்ளை கூட 4 மாதம் பேசாமல் இருந்தேன். நான் எவ்வளவோ போய் பேசினாலும் அவன் கூட பேச மாட்டான். பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, சூசைடுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படின்னு. அப்புறம் பாஸ்டர் வந்துட்டு ஜெபிச்சு விட்டார். ஜெபிச்சு விட்டு அடுத்த நாள்லேருந்து அந்த மென்டாலிட்டியே அவளுக்கு மாறிடுச்சு. என்னை கூப்பிட்டு ஃபோனில் பேசினா, பரவாயில்லப்பா, படிக்க முடியாட்டு பரவாயில்ல, நான் வேலைக்கு போகிறேன், நீங்கள் ஒன்று கால் அப்படின்னு சொன்னான். பாஸ்ட்டு கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஜெபிச்சு விட்டார். அப்புறம் சரி அப்பா, இந்த வருஷம் நீங்கள் படிக்க வைக்காட்டி பரவாயில்ல, நான் அடுத்த வருஷம் படிச்சுக்கல, இல்லைன்னா பரவாயில்ல, நான் வேலைக்காவது போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் சொன்னேன், இல்லை பாப்பா, நான் ஏதோ ஒன்று பண்ணலாம், ஆனால் எங்கள் வீட்லேயே ஒய்ஃப்லேயும் சொன்னோம், நீங்கள் வந்து இப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது, யார்கிட்டையாவது கேளுங்க. நான் சொன்னேன், யாருமே கொடுக்க மாட்டாங்க, வாங்கின இடத்துல எல்லாம் நம்ம கொடுக்காமல் இருக்கிறோம், அது 5,000 10,000னாலும் கூட ஏதோ கேட்கலாம், ஆனால் இப்போது 1,50,000 ரூபாய்க்கு யார்கிட்ட போய் கேட்குறது, யார் கொடுப்பாங்க அப்படின்னு. அப்போது நான் சொன்னேன், தெய்வம் விட்ட வழி, என்ன நடக்குமோ நடக்கட்டும், அவருக்கு சித்தம்னா அவள் படிக்கட்டு, இல்லைன்னா வீட்டில் இருக்கட்டும் பார்ப்போம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இப்போ செப்டம்பரு கடைசியாக 30ஆம் தேதி, அதுக்கு முன்னாலேயே சவுத் இண்டியன் பேங்க் தான் எனக்கு அக்கௌண்ட்டு. சவுத் இண்டியன் பேங்க்லேருந்து 2-3 தடவை கூப்பிட்ருந்தாங்க. கூப்பிட்டப்போ நான் என்ன, சரி பேங்க்லேருந்து கூப்பிட்றாங்கன்னா சரி ஏதாவது கிரெடிட் கார்டு அந்த மாதிரி எது தருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் திருப்ப கூப்பிட்டேன். லேண்ட்லைனுங்கிறனால அவங்க எடுக்கலை. அப்போனா செப்டம்பர் 30ஆம் தேதி நான் கேரளாவில் இருக்கிறேன். நான் டியூட்டிக்கு போயிட்டுருக்கிறேன். அப்புறம் சவுத் இண்டியன் பேங்க்குன்னு சொல்லி லேண்ட்லைன் நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. அட்டன் பண்ணேன். சார் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லோன் ஒன்று, பர்சனல் லோன் வந்து சேங்ஷன் ஆகிருக்குது, ஒரு 1,00,000 ரூபா சேங்ஷன் ஆகிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல, நம்பிக்கையே இல்லை. இப்போ நான் சொன்னேன், சார் அப்புறம் சார் எனக்கு பணம் வேணுமா அப்படின்னாங்க. சார் வேணுமான்னு கேட்குறீங்களா, நான் இப்போ இந்த மாதிரி ஸ்கூலுக்கு இப்போ பொண்ணை படிக்க வைக்க முடியாமல் சூழ்நிலை இருக்கிறேன் அப்படின்னு. சார் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னாங்க. ஆதார் கார்டு மட்டும்தான் எங்கள் இருக்குது, பேன் கார்டு எங்கிட்ட இல்லை, தொலைஞ்சி போச்சு. ஒரு லோனுக்காக ட்ரை பண்ண ஒரு ஆளுகிட்ட கொடுத்து அவர் தொலைச்சி போட்டார். நானும் அதுக்கு பின்னால் பேன் கார்டு ட்ரை பண்ணல. அப்புறம் சொன்னேன், சார் இந்த மாதிரி அப்படின்னு. ஐயோ சார் அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது, இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு சார், இன்றைக்கி நீங்கள் அதுக்குள்ளே பார்த்து ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சி விட்டிங்கன்னா ஆகும் அப்படின்ட்டு. சரி இது என்னோடய பையனை கூப்பிட்ட, தம்பி இப்படி மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ உங்களுக்கு வந்து எலிஜிபிள்னால் நீங்கள் பேங்க் போனாலும் கூட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி நம்ம ஊருக்கு போகிறோமெல்லாம் 5ஆம் தேதி, அக்டோபர் 5ஆம் தேதி ஊருக்கு போகிறோமெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அவரே மறுபடி திருப்ப 4 மணிக்கு கூப்பிட்டாரு, அதே பேங்க்லேருந்து இந்த லோனுக்கு வந்து பண்ணி கொடுக்குறவர் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி, சார் நீங்கள் பேங்க்கில் ஆல்ரெடி அக்கௌண்ட்டு கொடுத்த பேன் கார்டு ஆதார் கார்டு வச்சுட்டு நான் வந்து லோனுக்கு மூவ் பண்ணிட்டேன்,
நான் ஒரு 6:30 மணிக்கு கூப்பிட்றேன் அப்படின்னாரு. 6:30 மணிக்கு மறுபடி நான் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டில் ரூமில் பயங்கர மழை உட்காந்துருக்கிறேன். திருப்ப கூப்பிட்டாரு. கூப்பிட்டு, சார் இந்த எஸ்ஐபி சவுத் இண்டியன் பேங்க்னு எஸ்ஐபி மிரர்னு ஒரு ஆப் இருக்குது, உங்களுக்கு அக்கௌண்டன்ஸ்னால் தெரியும், ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன்று ரெக்கார்டு பண்ணுங்க, டைப் பண்ணுங்கன்னாரு. பேசிட்டுக்கு 1,00,000 ரூபா அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு. அப்போது ₹1,00,000 அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும்போது என்னோடய அக்கௌண்ட்டில் வெறும் 213 ரூபா இருந்துச்சு. எனக்கு நம்பிக்கையே இல்லை. திரும்ப என்னோடய மிரர் ஓப்பன் பண்ணி அந்த பேலன்ஸ் பார்க்குறதா எனக்கு நைட்டு ஃபுல்லாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம அக்கௌண்ட்டில் ₹1,00,000 இருக்குதா அப்படின்னு. நான் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சேன். 2008 வெங்கடேஸ்வரா ஹேச்சரிஸ்ன்ட்டு ஒரு கம்பெனியில் இருந்து ரிட்டையர்டெல்லாம் சர்வீஸ் விட்டு வெளியே வரும்போது தான் இந்த 2008க்கு அப்புறம் என்னோடய அக்கௌண்ட்டில் ₹1,00,000 இருக்கிறது இப்போ தான். அப்புறம் மறுபடி 5ஆம் தேதி ஊருக்கு போனேன். பழைய இடத்துல டிசி வாங்கினேன். இந்த ஸ்கூலுக்கு 11th ஃபீஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போது இந்த வருஷம் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறேன். இப்போது நாங்கள் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருந்தோம். எங்களுக்கு ஒரு சத்தியமாக சொல்லப்போனால் எப்படி என்ன ஏது எப்படி ப்ரேயர் பண்ணுறது என்ன பண்ணுறது எல்லாத்தையுமே நம்பணும். நாங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசீர்வாதமாக இருப்பீங்க, அதாக இருப்பீங்க, இதாக இருப்பீங்க, என்ன பண்ணுங்க, நீங்கள் கடன் கொடுக்க மாட்டீங்க, கடன் வாங்க மாட்டீங்க, கடன் கொடுக்குறவங்க தான் எல்லோரும் பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தான் நெகட்டிவ் கமெண்ட்ரன்ஸு. ஆனால் அதுதான் உண்மை. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் ஒரு அண்ணனா நம்ம பாஸ்டர் எங்கள் குடும்பத்துக்கு ப்ரேயர் பண்ணுறாரு, கைடன்ஸ் கொடுக்குறாரு. சில சமயமெல்லாம் சொல்லுவார். இப்போ எந்த ஒரு இது வரைக்கும் நான் இப்போ நிறையா பாஸ்டர்லாம் ஃபோன் நம்பரெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. டிவிலெல்லாம் ஃபோன் நம்பர் வரும். ஃபோன் நம்பர் யார்ட்டையும் போய் நம்ம பேசவோ கூப்பிட்டு பேசவோ பார்க்கவும் கூட முடியாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, நேராக ஆப்போசிட்டாக இருக்குது. எந்த டைம் கூப்பிடலாம், பேசலாம். நம்ம ஒரு தடவை கூப்பிட்டு எடுக்கலைனாலுமே நானே இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா நான் எதை பற்றியுமே கவலைப்படுறதில்லை. சத்தியம்பிரன்னா சொல்லப்போனால் நானெல்லாம் செத்துருந்தேன்னு இன்றைக்கி 5 வருஷம் ஆகிருக்கு. நானும் என்னோடய ஒய்ஃபும் அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இப்போ அன்னைக்கு நாங்கள் இந்த கடன் நெருக்கடி, நோய்வாய்ப்பட்டது, இந்த அவமானப்பட்டது, இது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இன்றைக்கி அந்த அவமானப்பட்டதுனால தான் இன்றைக்கி எங்கள் அப்பா எனக்கு கிடச்சிருக்கிறாரு. நாங்கள் அவமானப்பள்ளினா இவரை பற்றி நாங்கள் அறிஞ்சிருக்க மாட்டோம். ஜேபிஆர் பாஸ்டரும் எங்களுக்கு கிடச்சிருக்க மாட்டாங்க. எங்கள் குடும்பத்துக்கு வேண்டி ஜெபிச்ச பாஸ்டருக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி.